என்ன அதிசயம் பாத்தியா அவதர? என்னது? நாம கூட தான் கயிறு மேல ஏறி சைக்கிள் ஓட்டுறோம். அமெரிக்காக்காரன் சந்திரன்லயே போய் கார் ஓட்ட அவதர. கொடா மலையா, சந்திரன்ல கார் ஓட்டினா சூரியன் சும்மா இருப்பானா? பொடரியில சொட்டேன்னு அடிச்சுடுவான். போட்டோ கூட வந்திருக்கு அவதரனா? போட்டோவில் நான் இவன் போட்டோ எடுக்கும்போது எவன்டா பார்த்தான்? நான் நம்ப மாட்டேன். கொஞ்ச நாளா தண்ணி போடுறதுக்கு உன் கையில காசு இல்ல, அதுதான் இந்த வெறுப்பு. போதையில இருந்தா எல்லாத்தையும் நம்புவேன். அமெரிக்காக்காரன் சந்திரன்ல கார் ஓட்டட்டும், டிராக்டர் ஓட்டட்டும், ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருந்த நம்ம வண்டி கொஞ்ச நாளா நின்னு போச்ச. என்ன பண்ற? ஏடா இந்த குட்டிக்கு என்ன ஆச்சு? புலியா இருந்தவ பூனை மாதிரி மாறிட்டா. வதர, நீ தண்ணி போட்ட உடனே பாகவதரா மாறிட பாரு. அதே மாதிரி ராணிக்கா தண்ணியில முழுங்கின உடனே அம்மன் சாமியா மாறிடுச்சு. பேச்சு கூட மாறிடுச்சுடா. முன்ன எல்லாம் டாடா டாடான்னு மேல அடிச்ச மாதிரி பேசுவா. இப்ப என்னமோ வாங்க இருங்க உட்காருங்க கொலையறா. நானும் 3 நாளா புட்டிய பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு அவன் வந்தாலும் சரி, வராட்சி போனாலும் சரி, நான் தொழிலுக்கு போறேன். வதர வதர, நீ போய் கூப்பிட்டு போற வதர. அது வரும். போட்டேன், நான் கூப்பிட மாட்டேன். வேணா நீ போய் கூப்பிடு. சரி வதர, நான் கூப்பிடுறேன். வந்தா வேணாம் நான் சொல்ல போறேன். அக்கா, எத்தனை நாளைக்கு தான் இந்த மங்கப்பா சபதம்? சபதமா இல்ல, ஸ்ட்ரைக்கு. ஏங்க வயிற்று பொழப்புக்கு வேலை செய்ய வேண்டாம்? ஆமா செய்யணும். பின்ன புறப்படு. இரு, அம்மா வரட்டும், கேட்டு சொல்றேன். சரி, இதோ அம்மா வந்தாச்சு. அடடே, எல்லா துணியும் நீயே துவைச்சிட்டியாமா? ஆமாம்மா. இப்ப கேளுக்கா. அம்மா, நான் வேலைக்கு போட்டுமா? இஷ்டம் இருந்தா போமா, இல்லைன்னா பேசாம வீட்டுல இரு. நல்லா இருக்கு. வீட்டுல இருந்தா எப்படி? வேலை செய்தா தானே உடம்புல இருக்கிற மரமரப்பு போகும். இந்த எப்ப கேக்குற? நீ ஆச்சு அவடாச்சு. புறப்படுறது இப்படி வந்தா எப்படி? என்ன வதர, அது வரேன்னு சொன்னதா போதும். நீ வா. மகாஜனங்களே, கனவான்களே, தனவான்களே, நீங்க எந்த மாதிரி வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இது தரையில விளையாடுற சாதாரண விளையாட்டு இல்லை. மந்திரம் இல்லாமே, தந்திரம் இல்லாமே அந்த கம்பி மேல ஏறி ஆடுற பெரிய விளையாட்டு. ஒரு பொண்ணு கம்பி மேல ஏறி ஆடுறான்னா அது சாதாரண காரியமா? கீழே விழுந்தான் கை போய் கால் போய் நொண்டியா முடமா வாழ்க்கை பூரா கட்டையை கட்டிக்கிட்டு நடக்கணும். தூங்கையில வாங்குற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு. இது தத்துவம். அந்த கம்பி மேல ஆடுற பொண்ணு கால் வழிக்கு விழுந்தா மண்ணு. இது வித்தை. இவ்வளவு எதுக்காக? இந்த வயிற்றுக்காக. இந்த வயிற்றுக்காக. இப்ப ஒரு பொண்ணு கம்பி மேல ஏறி ஆட போறா பாருங்க. எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. பெரியோர்களே, சிறியோர்களே, சார், துரை, ஐயா, அம்மா, அப்பா, நீங்க பிரியப்பட்டு போடுற 10 காசு, 20 காசு, 1 ரூபாய், 2 ரூபாய், எவ்வளவா இருந்தாலும் சரி, சிந்தாமே செதறாம எல்லாரும் அந்த துணியை போடுங்க. இந்த 1 ரூபாய் அட்வான்ஸ். பேஷ், ஷாபாஷ். ஐயா 1 ரூபாய் கொடுத்திருக்கார். இந்த 1 ரூபாய் 10 ரூபாயா பெருகட்டும். இந்த அப்படி இன்னொரு அட்வான்ஸ். இன்னைக்கு என் பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்திருக்கேன். நீ இப்ப காட்டுற வித்தியில நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மறந்துடணும். அதை என்ன மறக்கிறது? உங்க பொண்டாட்டியே மறக்க முடியா செஞ்சிடறேன். எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க. மகாஜனங்களே, உங்களுக்கு முன்னாலே இருக்கிற இந்த பொண்ணுதான் இப்ப கம்பி மேல நடக்க போறா. காத்து போல பறக்க போறா. அடே பையா, ஐயா, தாளம் தவறாம மேளத்தை கொட்டு. சரி ஐயா. பொண்ணு வர்றா, பொண்ணு வர்றா, பொண்ணு வர்றா, பொண்ணு. பொண்ணுக்கு ஆக்கி பண்ணுது, பொண்ணுக்கு ஆக்கி பண்ணுது. மகாஜனங்களே, வேடிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு வேண்டுகோள். கூட்டத்துல நல்லவங்க இருக்கலாம், கெட்டவங்க இருக்கலாம். ஆகையினாலே உங்க பாக்கெட்ல இருக்கிற பரிசு, உங்க சாமா எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. இப்ப பொண்ணு ஏற போகுது, பொண்ணு ஏற போகுது. மகாஜனங்களே, உடம்புல இருக்கிற உயிர் ஒண்ணுதான். அது ஒரு தடவை தான் போகும். உங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு சாப்பாடு.
நாள் நடக்க வைக்கணும்னு சொல்லி நம்மளை எல்லாம் ஏமாத்தி பணம் வாங்கிட்டான். விடாதீங்க இப்ப வர்ற கோவத்துக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். போதும், இனிமே உன் பொண்ணு என் கூட வித்த காட்ட வர வேணாம், நான் அவ கூட போக வேணாம். இந்த சில்லற விஷயத்துக்காக ஏன் இப்படி தரச்சுக்கிறேன்? இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இங்க பாரு, இங்க பாரு. பட்டத்துக்காரனை பத்தி உனக்கு தெரியாது. குஷி வந்தா காசு போடுவான், கோவம் வந்தா டங்கு வர அறுத்து போடுவான். அறுத்துட்டானே உன் பொண்ணு எனக்கு கொல்ல பார்த்துட்டான். வரா பாரு உமா குசிம்பி. செய்யறதையும் செஞ்சுட்டு பூரா மாதிரி நிக்காத பாரு. இஷ்டம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்ல. எனக்கு இந்த உதையும் கிடைச்சிருக்காது, சட்டையும் கிழிச்சிருக்காது. ஐயோ கிழிச்சிட்டானே. அத்தை கொஞ்சம் ஊசி நூறு கொடு. சோமாளி பசங்க சட்டையை கிழிச்சது இல்லாம டீ குடிக்க வச்சிருந்த துட்டையை எடுத்துக்கிட்டாங்க. பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி சரி போடா போடுந்தா. என்ன இத காணா? நமக்கு கோணி ஊசி தான் லாயக்கு. இங்க கொடுங்க, நான் தச்சு தரேன். நீ தச்சு கிழிச்ச போத பக்கம் கொடுங்க. சாப்பிடுவாங்க. என்ன ருசி. இவ்வளவு ருசியா சமைச்ச ஒரு கைக்கு ஒரு முட்டை கொடுக்கிறேன். சமையல் பண்ணவன் நான் இல்லப்பா, நம்ம ராணிதான். இவளா ஒழுங்கா வெந்நீர் கூட வைக்க தெரியாது. இவ்வளவு சமைச்சா? நான் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தால அப்ப எல்லாம் கத்துக்கிட்டாங்க. சமையல் பண்ண கைக்கு ஒரு முட்டை கொடுத்தேன்னு சொன்ன நடக்கட்டும். சும்மாதான் உனக்கே அவசரம் தாங்க முடியும். இந்த வாணி எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, ஏனே கேட்க மாட்டேங்க. ஐயோ பயப்படீங்க, ஓடி போயிட்டாருமா. சீக்கிரமா ஓடு. ஓ மை குட்னஸ், இன்னும் மாட்டு தூங்குற சோம்பேறி கழுத. ஏய் வாணி, வாணி அட என்னாச்சு? சொன்னாரா? எட்டு வச்சாரா? எவ்வளவு திமிரவனுக்கு? எட்டு வச்ச காலம் வெட்டி எடுத்துறமா பாடி சொல்ற. அவன் என்ன பண்ற பாரு. ஏண்டி திமிர் பிடிச்ச கழுதை, என் பொண்ண கொலைச்சியா? ஏந்துடி. காலங்கத்தால ஏன் கொலைக்கிற நாய் மாதிரி? கொலைக்கிறனா? நான் நாயா? வீட்டை ஓடி போற கழுதைக்கு வாய் பேசுறியா? எழுந்துடி. அந்த ராஜி என் கைய முறுக்கிட்டாங்க. இனிமே நான் தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்பினேன், காலை உடைச்சு கையில கொடுத்துடுவேன். தெரியுதா? தெரிஞ்சுக்கிட்ட மகளே. சமையல் பண்றது யாரு? நானே சமைக்கிறேன். காஃபி போடுறது யாரு? இந்த 3 நாள் அந்த வேலையை நான் தான்மா செய்துகிட்டு இருக்கேன். நீங்க சமையல் கட்டுல இருந்தா இந்த தீமா இனிமே நீ தான் காஃபி போடணும். தெரிஞ்சுதா? போடுறேன்.
எங்க ஓடி போய் எனக்கு ஒரு கப் காஃபி கொடுத்தா டபுள் ஸ்ட்ராங். சரிம்மா. மாமி எனக்கு ஸ்ட்ராங் காஃபி. ஏய் நீ வாய மூடு. இனி இந்த வீட்ல உன் சத்தமே கேட்க கூடாது. அவனுக்கும் கொண்டா ஓடு. நாகு ஏன் திணற? சமயக்கட்டு இந்த பக்கம். ஏய் என்னையா? உன்னதான் வாங்க. இந்த வீட்டை சுத்தம் பண்றது யாரு? வீடா? வீடு இதுக்கு முன்ன. இனிமே இந்த வீட்டை நீதான் சுத்தம் பண்ணணும், தெரிஞ்சுதா? சரி வா. ஏமா நாய் வாழ நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க, நீ ஒரே நிமிஷத்துல நிறுத்தி விட்டிய. ஒண்ணு இல்ல சித்தப்பா, அடி மேல் அடி அடிச்சா அம்மியும் நகரம் இல்ல. கரெக்ட். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல. ஹீரோயினி அப்படிப்பட்டவளா? அட அதை ஏன் கேக்குற உதற? ஒரே அட்டகாசம். ஆனாலும் அந்த ஹீரோனியத்தான் கல்யாணம் பண்ணிக்குவான்னு ஹீரோ சொல்லிட்டான். அட படம் நல்லா இருக்கும் போல இருக்க. நான் பாக்கணுமா எந்த கொட்டாயில நடக்குது? நம்ம சாந்தி தேட்டர்ல உதற. சாந்தி தேட்டர்லயா? அங்க போக மாட்டான்டா, ஓசியில விட மாட்டான். சொல்றது கேளு உதற. கல்யாணம்னு சொன்ன உடனே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்த ஹீரோயினி அடக்க ஒடுக்கமா ஆயிட்டா. நம்ம ராணி மாதிரின்னு சொல்லு. அதேதான். அப்புறம் திடீர்னு ஒரு திருப்பம். கதையை திருப்பிட்டான். பரவாயில்லையே, நெத்தியில பொட்டு, கையில தட்டு, புடவை கட்டு. எங்க புறப்பட்ட? கோயிலுக்கு. கோயிலுக்கு? நீயா? ஆமா. நீங்களும் வரீங்களா? நான் என்ன தப்பு பண்ணேன் கோயிலுக்கு வரதுக்கு? அதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது. வித்த காட்டுறதுக்கும் வெட்டி பேச்சு பேசுறதுக்கும் டைம் இருக்கு, சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் டைம் இல்லையா? இந்த உலகம் ஒரு மைதானம். வாழ்க்கைங்கிறது கடவுள் காட்டுற வித்தை. இத பாருங்க, நீங்க நாலனா காசு கையில வச்சுக்கிட்டு அது எட்டனாவா மாத்தி காட்டுறீங்க. கடவுள் பகல்ல சந்திரனை மறைச்சு வச்சு சூரியனை காட்டுறாரு, ராத்திரியில சூரியனை மறைச்சு வச்சு சந்திரனை காட்டுறாரு. இப்ப சொல்லுங்க, யார் பெரிய வித்தக்காரர்? பரவாயில்லையே, நீயும் பேச ஆரம்பிச்சுட்ட. இனிமே நீ எலெக்ஷன்ல நிக்கலாம். அக்கா வாழ்க. அக்காவின் தேர்தல் சின்னம் கொக்கு. சும்மா கடடா மக்கு. என்ன இது? என்ன சமாஜ்? ராணி, எனக்கும் வயசாயிடுச்சுமா. உனக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு பார்த்துட்டேன்னா நிம்மதியா இருக்கும் எனக்கு. கல்யாணமா? ஏமா ரங்கனுக்கு என்ன குறைச்சல்? நீ எவ்வளவு நாளைக்கு தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருப்பமா? குடிக்கிறத மட்டும் நிறுத்திட்டான்னா அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் வேற எவன்பா அவனுக்கு கிடப்பான்?